ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் ஃபுல் எலாஸ்டிக் வேஸ்ட் பேண்ட் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கிளாத்தில் எப்படி மெஷர் பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணணுங்கிறத ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே நம்ம ஃபுல்லாக சொல்லியிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா அதை போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிளாத்தை எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் தனித்தனியாக எடுத்துட்டு கீழே பேக் பார்ட் வச்சு அது மேலே ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சுக்கலாம். இதே போல் இன்னொரு சைடும் நம்ம வச்சுப்போம். இப்போ நம்ம ஒரு சைட் ஆஃப் பேண்ட் கிளாத்தை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் வச்சுருக்கோம்ல, இது ரெண்டுத்தோடைய ரைட் ஃபேஸிங் சைடு உள்பக்கமாகவும் ராங் ஃபேஸிங் சைடு வெளிப்பக்கமாகவும் வச்சுட்டு நம்ம பேண்ட்டோட சைடு பார்ட் வரும்ல அந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து இதை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் பேண்ட்டோட இன்னொரு சைடு இருக்குல்ல, அதோட சைட் பார்ட்டை ஸ்டிச் பண்ணி எடுத்துப்போம். இதே போல் தான் நம்ம ரைட் ஃபேஸிங் ரைட் உள்பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு பேண்ட்டோட ராங் சைடு வெளிப்பக்கமாக வச்சு ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து சைட் பார்ட்டை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் பேண்ட்டோட சைட் பார்ட்டை நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது பேண்ட்டோட பாட்டம் நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம தனியாக அட்டாச்மெண்ட் கட் பண்ணி எடுத்திருக்கோம். அந்த அட்டாச்மெண்ட்டை இந்த பேண்ட்டோட பாட்டம் சைடில் பிளேஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பேண்ட்டோட ராங் சைடில் தான் ஸ்டிச்சிங் நம்ம போடணும். இது போல் கிளாத்தை அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா மேலே ஒரு படிமான தையல் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாட்டம் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கிளாத் வரைக்கும் அகெயின் இன்னொரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ பேண்ட்டோட பாட்டம்லேயே இன்னொரு ஸ்டிச் நம்ம கொடுத்துக்கலாம். இதே போல் பேண்ட்டோட இன்னொரு சைடு இருக்குல்ல அதுலேயும் பாட்டமை அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சென்டர் பார்ட்டை எப்படி அட்டாச் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டோடைய 2 சைடு கிளாத்தையும் எடுத்துட்டு ரைட் ஃபேஸிங் ரைட் உள்பக்கமாகவும் ராங் ஃபேஸிங் வெளிப்பக்கமாகவும் இருக்கிற மாதிரி கிளாத்தை பிளேஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து இதை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல பேக் பார்ட்டோட 2 கிளாத்தையும் எடுத்துட்டு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டை அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது கீழே உள்பக்கமா இருக்குல்ல அந்த சைட் பார்ட்டை ஜாயின் பண்றதுக்கு ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து ஃபுல்லா ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம்.
அடுத்தது நம்ம வந்து வேஸ்ட் பேண்ட் எப்படி அட்டாச் பண்ணுங்கிறத பார்க்கலாம். வேஸ்ட் பேண்ட்காக 2 பீஸ் கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தோம்ல, அந்த 2 பீஸையும் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா சைட் ஜாயின் தெரியாம இருக்கிறதுக்கு மேல வந்து படிமான தையல் போட்டு எடுத்துப்போம். பிளெயின் சீம் வித் டபுள் டாப் ஸ்டிச் வந்து எப்படி போடுறதுன்றத ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம்ல, அந்த மெத்தட்ல தான் இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம போட்டுக்கிறோம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண அந்த வேஸ்ட் பேண்ட் அட்டாச்மெண்ட்டை வந்து பேண்ட் கிளாத்தோடைய வேஸ்ட் பேண்ட் ஏரியாவில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கு 2 கிளாத்தோடைய ரைட் ஃபேஸிங்கை ஒன்றா வச்சுட்டு ராங் சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து இதை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல வேஸ்ட் கிட்ட உள்ள கிளாத்தை வந்து நம்ம அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா மேலேருந்து ஒரு 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணி அதை நம்ம அட்டாச் பண்ணோம்ல அந்த இடத்துலயே வச்சு அது மேல ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இது போல நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும்போது கடைசியா ஒரு 2 இன்ச்சுக்கு மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணாம அப்படியே எடுத்துப்போம். ஏன்னா அந்த கேப்ல தான் நம்ம வந்து எலாஸ்டிக்கை வந்து உள்ள விட போறோம். எலாஸ்டிக்ல வந்து இந்த மாதிரி ஊக்க பின் பண்ணி எடுத்துட்டு அந்த ஊக்க வச்சு நம்ம வந்து கிளாத்தை வந்து இந்த மாதிரி சுருக்கி சுருக்கி எலாஸ்டிக்கை வந்து வெளில எடுத்துக்கலாம். இது போல எலாஸ்டிக்கை உள்ள விட்டு வெளியில நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த எலாஸ்டிக் வெளில எடுத்ததுக்கு அப்புறமா பின்ன ரிமூவ் பண்ணிட்டு இந்த 2 எலாஸ்டிக்கையும் எப்படி ஜாயின் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு 1 இன்ச்சு கேப் போல மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு இடையில கிராஸ் மார்க் போட்டு இந்த இதை வந்து ஃபுல்லா ஒரு 2 டைம்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ண லைனை வந்து ஃபுல்லா வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துப்போம். இது போல நம்ம வந்து எலாஸ்டிக்கை வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இதை அந்த கிளாத்துக்குள்ள விட்டு கிளாத்தை வந்து நல்லா வந்து இழுத்து விட்டுப்போம். அப்பதான் வந்து எலாஸ்டிக்ல வந்து ஈவனா வந்து கிளாத் இருக்கும். இது போல கிளாத்தை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு 2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணாம வச்சிருந்தோம்ல அதை வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எலாஸ்டிக் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா கிளாத்தை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு சென்டர்ல வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். அதே போல நம்ம எலாஸ்டிக் அட்டாச் பண்ணியிருக்கோம்ல அந்த கிளாத்தோடைய மேலேயும் கீழேயும் வந்து இதே போல நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம்.
இது போல கிளாத்ல வந்து நம்ம எலாஸ்டிக் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃபுல்லா ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் வந்து ஃபைனல் லுக். இது போல ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் வித் ஃபுல் எலாஸ்டிக் வேஸ்ட் பேண்ட் கொடுத்து எவ்வளோ நீட்டா ஸ்டிச் ஆகி வந்திருக்கு பாருங்க.